யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர் ஓடி வந்து, ரபி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு பிரித்து கொடுக்கும்படி என் சகோதரனிடத்தில் நீர் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு அவனை கண்டுக்கவே மாட்டார். அது என் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். ஏன் அப்படின்னா, இந்த யூதர்களுக்குள்ள அவங்க சொத்துக்களை பிரிச்சுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்ததுன்னா, இந்த இளையவர்கள் மூத்தவர்கள்ட்ட போய் கேட்கும்போது, அதுக்கு சில பரிசேயர்கள், சதுசேயர்கள், சில போதகர்கள், ரப்பிமார்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் சொத்துக்களை பிரித்து வாங்குவாங்க. அதனால தான் ஒரு உவமையில கூட சொல்லும்போது, லூக்கா 16வது அதிகாரம் இந்த பேரபிள்ல பேசும்போது, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தரணும்னு ஒரு இளையவன் போய் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனதை ஒரு உவமையில நம்ம படிக்க முடியும். அப்போ இயேசு இந்த இடத்துல ஏன் இந்த வேலையை செய்யலை அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரபிமார்கள் அப்படி செய்வாங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் அவங்களுக்கு நின்று பேசி ஆஸ்தியை பிரித்து கொடுத்துட்டு, இவங்களுக்கு அதில் ஏதாவது சின்ன கிஃப்ட்டோ கமிஷன் மாதிரி ஏதாவது தொகையோ கிடைக்கும், அதை வாங்கிட்டு வருவாங்க. அதை தான் இயேசு அங்கே சொல்லும்போது, தனக்கு தேவையில்லாத ஒரு வேலையில் ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னா, அது நாயினுடைய காதை பிடிச்சி திருகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நாயினுடைய காதை பிடிச்சி திருகிறதுனா என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள். ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும். நாம் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு, இந்த உலகத்தினுடைய சில சம்பிரதாயங்கள், சில தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு பின்னாடி போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும்னா, நாய் நம்மளை பிடிச்சி கடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களை இந்த உலகம் பிடிச்சி கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். இயேசு தனக்கு அடாத தேவையற்ற எந்த வேலையிலையும் ஈடுபடலை அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்வார். கானா ஊர் அப்படிங்கிற ஒரு கல்யாணத்தில் போய், அந்த ஊர் கல்யாணத்தில் அவர் பங்கு பெற்று அவர் அங்கே இருக்கும்போது, அங்கே திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இயேசுனுடைய தாயார் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒரு விஷயம் கம்மியாயிட்டு போகுது, ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அவர் அதை சரி பண்ணலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நாலேஜுக்கு பிரச்சனை எப்போ வருதோ அப்போ தான் அவர் அதை சரி பண்ணுறாரு. அப்போ உலகத்துக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. எப்போ ஒரு பிரச்சனை உண்மையிலேயே பிரச்சனையாக அங்கீகரிக்கப்படுதோ, இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதோ, அப்போ மக்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வருவாங்க. அப்போ அவர் அந்த பிரச்சனையை தீர்த்துருவார். இந்த கானாவூர் கல்யாணம் அப்படிங்கிற இந்த ஒரு சம்பவத்தை நம்ம எப்படி அடையாளமாக எடுத்துக்கலாம்னா, இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தில் நடக்க போகிற ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற பணம், இந்த கம்ஃபர்ட்டு, இந்த இயற்கை வளங்கள், இது எல்லாம் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இதை சரி பண்ணுங்கன்னு நிறைய பேர் போய் ஜெபம் பண்ணுறதை பார்க்க முடியும். அவங்களாலான முயற்சிகள் எடுத்து பண்ணுறதை பார்க்க முடியும். ஆனால் ஏதாவது மாறுதா? எதுவுமே மாறாது. எப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசுனுடைய பாதத்துக்கு வருதோ, அப்போது இயேசு அவருடைய ஒரே வார்த்தையினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்துருவார். எப்படி? அங்கே இருந்த கல் ஜாடி, அது அவ்வளோ நேரமாக அதுக்கு மரியாதையே இல்லை, அது வெளியில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல் ஜாடியில் சாதாரண தண்ணியை ஊற்றி அதை கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொல்லுவார். அந்த தண்ணியை குடித்த எல்லாரும், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு திராட்சை ரசத்தை நாங்கள் குடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கி இந்த கல்ஜாடி மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற உண்மையான கிறிஸ்தவ தலைவர்கள், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய சகோதரர்கள் உலகத்தில் மரியாதை இல்லாமல் கிடப்பாங்க. அவங்கள யாரும் பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ இந்த உலகம் முழு பிரச்சனையும் தலைக்கு மேலே வருதோ, அப்போது அவங்க எல்லாம் இந்த நபர்களை பார்த்து இவங்க கிட்டேருந்து தண்ணியை வாங்கி, போதனையை வாங்கி கேட்டு அதை நம்பும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ மோசமான உலகத்துலேருந்து இந்த வார்த்தை என்னை மீட்டிருக்குது, இப்படிப்பட்ட ஆறுதலை நான் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அனுபவிச்சதே இல்லையே, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை எந்த தெய்வமும் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும்
இயேசுவை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்போது இயேசு தேவையற்ற விஷயங்களில் இந்த உலகத்தில் அவர் இருந்த நாட்களில் தலையிடவே இல்லை. அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நாமும் அப்படித்தான் இருக்கணும். நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள், தேவையற்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது எதுலேயுமே நாம் நம்மளுடைய ஈடுபாட்டை காட்டிக்காமல் நாம் எப்படி கிறிஸ்துவனுடைய உண்மையான சீஷராக மாறலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் வச்சு ஓடினா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி முடிக்க முடியும்.